ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை யமதர்மன் செய்த செயல். வாங்க பார்க்கலாம். ராமாயணத்தில் பல நீதி கதைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில கிளை கதைகள் நம்மள சில பேருக்கு தெரியாது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இலங்கையில் ராவணனை வதம் செஞ்ச ராமன் தன்னுடைய வானர படைகளோட அங்கேருந்து புறப்பட தயாராகிறாரு. அப்போ அனைத்து வானரப்படை வீரர்களும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி சேனாதிபதிக்கு உத்தரவிடுறாரு ராமர். சேனாதிபதி வானரர்களை எண்ணி பார்க்குறாரு. அதில் வசந்தன் அப்படிங்கிற ஒரே ஒரு வானரம் மட்டும் காணாமல் போயிடுச்சு. உடனே அதை ராமர்கிட்ட போய் தெரிவிக்கிறாரு சேனாதிபதி. அனுமனை கூப்பிட்டு காணாமல் போன வசந்தன் அப்படிங்கிற வானரத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரும்படி உத்தரவிடுறாரு ராமர். உத்தரவை ஏற்ற அனுமன் பல இடங்களில் தேடி பார்க்குறாரு. கடைசியாக யமலோகத்தில் வசந்தன் இருப்பது அவருக்கு தெரிய வருது. உடனே அங்கே புறப்பட்டு போகிறாரு. யமலோகத்துக்கு போன அனுமன் வசந்தன் வானரம் இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு கோபத்தோட யமன் கிட்ட கேள்வி கேட்குறாரு. சுவாமி, கோபம் கொள்ள வேண்டாம். பூலோகத்தில் இருக்கிற எல்லாருமே ராமன் மற்றும் உங்களின் புகழை பாடி வர்றாங்க. ராமனை பற்றி தெரியாதவங்க கூட மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பூலோகத்தில் இருக்கிறவங்க இப்படி ராமன் மற்றும் உங்களின் புகழ் பெருமையை தெரிஞ்சுக்கும் போது எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. இருந்தாலும் நான் பூலோகம் வந்தேன் அப்படின்னா என்னோட பார்வையினால் பல உயிர்கள் யமலோகம் வர வேண்டியிருக்கும். அதனால தான் உங்களின் பெருமையை தெரிஞ்ச வானரர்களின் ஒருவரான வசந்தனை இங்கே வரவழைச்சி ராமபிரான் மற்றும் உங்களின் பெருமைகளை கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமனின் பெருமையை தெரிஞ்ச நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா சொல்லி அனுமன் கூட வசந்தனை பூலோகத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. வசந்தன் அனுமனோட வர்றதை பார்த்து வானரங்கள்லாம் ராமனின் திருநாமத்தை சொல்லி துள்ளி குதித்து கொண்டாடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.